Hi friends, welcome to Smart Saving Tips YouTube channel. நேற்று நான் ஒரு வருஷத்தில் எப்படி 3 பவுன் நகை சேர்த்தேன் 40,000 வருமானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே ஒரு சிஸ்டர் எங்களோட வீட்டு சம்பளமும் 40,000 ரூபாய் தான், ஆனால் என்னால் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியல கோல்டுக்கு, அது எப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் எங்கள் வீட்டில் வர 40,000 சம்பளத்தில் 20,000 மாதம் மாதம் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். பொதுவாக 30% நம்மளோட சம்பளத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணிடணும். அதுதான் கரெக்டு. நீங்கள் ஃபினான்ஷியல் சைடில் இருக்கிற யார்ட்டையாவது கேட்டிங்கனாலும் அவங்க இதை சொல்லுவாங்க. 30% ஆஃப் உங்களோட சம்பளம், அது இப்போ நான் 40,000 ரூபாய் அப்படின்னு என்னோடய சம்பளத்தில் போட்டோம் அப்படின்னா 12,000 வரும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட சம்பளத்தை வச்சு 30% போடணும். இது கண்டிப்பாக பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு பெருசாக கடன் இல்லை நிறைய கமிட்மெண்ட்ஸ் இல்லை, செலவு கம்மி அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயுமே சேமிக்கலாம். என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா 40% கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்கவுங்களோட சம்பளத்தை பொறுத்தது. இப்போது நான் 30%ல் என்னோடய சம்பளம் அப்படின்னா 12,000 ரூபாய் நான் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா 20% சேவிங்ஸு, 10% ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30%ல் 20% சேவிங்ஸ்னால் இது நம்ம நகை எடுக்கிறது, இல்லை லேண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எஃப்டி ஆர்டி அந்த மாதிரி போடுறது. 10% ஃப்யூச்சர் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் வயசான காலத்தில், இப்போ நாங்களாம் ப்ரைவேட் ஜாபில் தான் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பென்ஷன் வராது. ஸோ நாம் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பார்க்கணும். நம்ம பசங்களே பெருசாக நம்ப முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போவே நம்மளோட சம்பளத்தில் ஒரு 10% ஃப்யூச்சருக்குன்னு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். அப்படி தான் இந்த 30% பிரிப்பாங்க. 20% இப்போது சேவிங்ஸ்க்கு, 10% ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது என்னோடதில் 40,000 ரூபாயில் 30%னா 12,000 வரும். 8,000 சேவிங்ஸு, 4,000 ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் நான் 50% என்னோடய சம்பளத்தில் சேமிச்சிடுவேன். அதாவது 20,000 ரூபாய் நான் இப்போ சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி உங்களோட சம்பளத்தில் முடிஞ்ச அளவு பாதியை நீங்களும் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அது எல்லாராலையுமே முடியாது. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, சம்பளம் எவ்வளவு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவு 30%ஆவது உங்கள் சம்பளத்தில் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய 50%ஐ எப்படி சேவ் பண்ணுறேன், எது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்னோடய சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் 20,000 ரூபாய் சேவ் பண்ணுறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது கோல்டு சிட்டு தான். கோல்டு சிட்டு நான் 10,000 ரூபாய் போட்டிருந்தேன் போன வருஷம். நான் அதுக்கு முன்னாடி இந்த 10,000 நான் என்னோடய கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். போன வருஷத்துலேருந்து நான் 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். இந்த வருஷம் நான் இன்னும் முடிவு பண்ணல. இந்த வருஷம் போய் நகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா இப்போ 10,000 போட்டால் நமக்கு 1 இயர் முடியும் போது ரொம்ப கம்மியாக வரும். தங்க ரேட் நாளுக்கு நாள் ரொம்ப கூடிகிட்டே போகுது. அதனால் நான் போன வருஷம் பண்ணதை சொல்கிறேன். கோல்டு சிட்டு 10,000 ரூபாய்க்கு நான் போட்டிருந்தேன். அப்புறம் ஆர்டின்னா நான் 5,000 ரூபாய் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா என்னோடய பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறா. அதுக்கு வருஷத்தில் ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பாக நம்மளால் வருஷம் முடியும், அந்த ஆரம்பத்தில் நம்மளால் கட்டவே முடியாது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே ஒரு ஆர்டி போடுவேன். 11 மாதத்துக்கு போடுவேன். அது நான் 5,000 ரூபாய் போட்டிருக்கேன். அது கரெக்டாக அந்த ஸ்கூல் ஃபீஸ் டயத்தில் நான் போட்டுருவேன். ஒரு ஃபீஸ் கட்டிட்டு அந்த மாதமே நான் ஆர்டி போட்டுருவேன். அப்போது 11 மாதம் அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது கரெக்டாக எங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்காக நான் ஒரு 5,000 ரூபாய் ஆர்டியில் போட்டிருக்கேன். இந்த ஆர்டிக்கு நம்ம பேங்க்கு இப்போலாம் போகணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம சம்பளம் எந்த பேங்க்கில் இருக்கோ அதோட ஆப்லேயே நம்ம ஓப்பன் பண்ணால் கூட ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா அது கரெக்டாக நமக்கு முடியும் போது மெச்சூரிட்டி ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்தே அதை ஆட்டோ பே பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோன்னா மாதம் மாதம் ஒரு 10ஆம் தேதி அந்த மாதிரி
பேங்க்லேயே எடுத்துப்பாங்க. ரூ. 5000 எடுத்துகிட்டு நமக்கு வந்து கரெக்டாக மெச்சூரிட்டி ஆனாலும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இப்போலாம் ரொம்பவே ஆர்டி வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் அதனால் ஆர்டி வந்து ரூ. 5000 போட்டுட்ருக்கேன் ஸ்கூல் ஃபீஸ்க்காக. அப்புறம் இதுதான் வந்து என்னோடய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃப்யூச்சருக்காக நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபியில் வந்து ரூ. 2000 போட்டிருக்கேன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன். இது வந்து நான் பேங்க் சைடு இருந்ததுனால இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இதோட இது வந்து எனக்கு தெரியும். யூசஸ் வந்து எனக்கு நல்லா தெரியும். அது வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகும், எவ்வளோ வருஷம் போட்டால் நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. அதனால் நான் ரூ. 2000 வேறு ஃபண்டில் 3 ஃபண்டில் போட்டிருக்கேன். ஒரு ஃபண்டில் ரூ. 1000, அப்புறம் 2 ஃபண்டில் ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வந்து எஸ்ஐபி வந்து போட்டிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் அதில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதை நான் வந்து எடுக்கவே மாட்டேன். நான் அதை வந்து என்னோட பிளான் படி அதை வந்து நான் இன்னொரு என் பொண்ணோட 22 வயசு அந்த டயத்தில் தான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். இதை நான் போட்டு இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு. எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ரூ. 2000 போட்டிருக்கேன். இது என்னோடய ஃப்யூச்சருக்காக. அப்புறம் வந்துட்டு கடன். நான் வந்து இதை கடன்னு போட்டிருக்கேன். இல்லை இஎம்ஐ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதுவும் வந்து ரூ. 3000. நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. ஸோ அதை அடைக்கிறதுக்கு வந்து நான் ரூ. 3000 வந்து அதுக்காக தனியாக வந்து மாதம் வந்து எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு ஒரு அமௌண்ட் சேர நான் அதை வந்து கடனாக கட்டிடுவேன். இஎம்ஐ கடனுக்கு வந்து நாங்கள் ஒரு ரூ. 3000. ஸோ இதுதான் வந்து என்னோடய சேவிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 20,000 இந்த கடன் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தேவைக்காக நான் வாங்கினோம். ஸோ அதை வந்து நாங்கள் திரும்ப கட்டுறதுக்காக இதை போட்டுட்ருக்கேன். ஸோ நான் இதையுமே வந்து சேவிங்ஸ் கணக்கில் தான் போட்டிருக்கேன். இப்போது நான் கடன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ரூ. 3000 வந்து நான் வந்து பொன்மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும். அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஸ்கீமில் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். சீக்கிரம் வந்து முடிஞ்ச அளவு கடனை முடிச்சுட்டு நான் இந்த வருஷம் வந்து பிளானில் வந்து நான் கடனுக்காக தான் அந்த ரூ. 3000 வச்சுருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து ஏன்னா அது வந்து 10 வயசு வரையே தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து போட முடியும். என் பொண்ணுக்கு 7 வயசு ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் அடுத்த வருஷத்துலேருந்து நான் அந்த 3000 வந்து அந்த பொன்மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன். கடனை கட்டுறதுக்கு வந்து நான் வேறு ஏதாவது பிளான் யோசிக்கணும். இப்போது இதுதான் வந்து எங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூ. 20,000 வருது. இந்த ரூ. 20,000 தான் நான் இப்போ என்னோடய சேவிங்ஸ்னால் கோல்டு, ஆர்டி, ஃப்யூச்சருக்கு வந்து இந்த எஸ்ஐபி, அப்புறம் இந்த பொன்மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுறது. இது தான் வந்து நான் இப்போ என்னோடய சேவிங்ஸ் பிளானாக வந்து வச்சுருக்கேன் ரூ. 20,000. ஸோ நான் மிச்சம் இருக்கிற அந்த ரூ. 20,000 தான் என்னோடய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அளவு தான் அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். எங்களுக்காகிற எக்ஸ்பென்சஸை வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவு கரெக்டாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டு. நாங்கள் கொடுக்குற ரெண்ட் வந்து 8,000 வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபோன் பில், டிவியோட சார்ஜு, அப்புறம் கரண்ட் பில் இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 வரும். அப்புறம் பாலுக்கு வந்து ஒரு ரூ. 1500. கிராசரிஸ் அதுக்கு வந்து ஒரு 4000. நாங்கள் கிராசரிஸ் எப்படின்னா ஒரு கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து வாங்கிட்டு மாதம் வந்து சம்பளம் வந்தோடனே கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் எஸ்டிமேட்டாக ஒரு 4000 போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்நாக்ஸு, குழந்தைங்க இருக்கிறதுனால ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ அதுக்கு வந்து எப்படியும் ஒரு ரூ. 3000 ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து இதுதான் ஓரளவு நான் என்னோடய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இவ்வளோ தான் நான் வந்து செலவு பண்ணுறது. 17,500 வரும். இதுதான் வந்து நான் மேக்ஸிமம் செலவு பண்ணுறது. அப்புறம் இதில் வந்து மிச்சம் ஒரு ரூ. 2,500 இருக்கும். நாங்கள் அதில் தான் வந்து ஏதாவது ஹோட்டலுக்கு போகிறதுனா போகிறது, அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகிறது, அப்புறம் படத்துக்கு போகிறது, அந்த மாதிரி மேக்ஸிமம் நாங்கள் அது பண்ணவே மாட்டோம். இப்போ கொஞ்ச நாளாக அதுவும் இந்த கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் ரொம்பவே குறைச்சிட்டு இதிலலாம் சேவ் பண்ணுறதுனால எங்களால் இப்போ கொஞ்சம் கடன்லேருந்து வெளியில் வர முடிஞ்சுது. ஓரளவு நாங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டோம். இப்போது மிச்சம் இருக்கிற அந்த 2,500 தான் நான் மாதம் ஃபுல்லாகவே ஓட்டுவேன். அப்புறம் வந்து இதில் வந்து நான் மெடிக்கல் சேர்க்கல. நான் மெடிக்கலுக்கு எப்போயுமே என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் எனக்கு இருக்குது. அதில் எப்போயுமே ஒரு 10,000 வச்சுருப்பேன். எடுக்காமல் வச்சுருப்பேன். செலவு எவ்வளோ செலவு வந்தாலும் அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம், பெரியவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு எக்ஸ்பென்ஸ் வரும்போது நான் தனியாக அதுக்குன்னு எதுவுமே சேவ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் பிளானில் வந்து எதுவுமே சேர்க்கலை. இனிமேல் சம்பளம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்.
இந்த வருஷம் ஏதாவது இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா அந்த இன்க்ரிமெண்ட் வர்ற அமௌண்ட்டை வந்து நான் ஒரு இன்சூரன்ஸ் போடலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். நாங்கள் வந்து இவங்க முன்னாடி வேலை பார்த்துருந்த கம்பெனியில் வந்து அவங்களே இன்சூரன்ஸ் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இன்சூரன்ஸை பற்றி அந்த இதை பற்றி வந்து யோசிக்கல பெருசாக. இப்போ வந்து இவங்க வேறு கம்பெனி வந்து மாறிட்டாங்க. அங்கே வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. அதனால் நான் இன்னும் அதை வந்து என்னோடய பட்ஜெட்டில் சேர்க்கலை. இவங்களுக்கு இந்த வருஷம் ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா இன்சூரன்ஸ் நான் போடுவேன். இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேருந்தே இப்போல்லாம் இன்சூரன்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சேஃப். அப்புறம் நமக்கு வந்து சம்பளம் கம்மியாக வருது, ஏதாவது ஃப்யூச்சரில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இருக்காது. அதை நல்லா விசாரித்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் கேட்டு விசாரித்து போடலாம். அது போடுங்க. என்னை கேட்டால் நான் அதை அட்வைஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிடுங்க. அது வந்து இப்போ நமக்கு வந்து அதோட இது தெரியாது. கம்மி அமௌண்ட்டை நம்ம போட்டிருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு வந்து அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். நம்ம அப்போ வந்து யாரையும் வந்து எதிர்பார்க்கறதுக்கு தேவை இருக்காது. அப்புறம் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்னாலே என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்போயுமே கோல்டு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். கோல்டு மாதிரி வந்து ஒரு இன்க்ரீஸிங் அசெட் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போயுமே ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் வந்து நமக்கு கை கொடுக்குறது வந்து கோல்டு தான். நம்ம வந்து எந்த டயத்துலேயும் வந்து இப்போ வந்து கோல்டு வந்து நம்ம பேங்க்கில் போய் வச்சோம் அப்படின்னா பெருசாக அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஒரு வீட்டில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியாது. அதுக்காக வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கோல்டை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு அந்த மாதிரி பெரிய அசெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களோட சம்பளத்தில் கண்டிப்பாக ஒரு 30% வந்து சேவ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் 10,000 ரூபாய் வாங்கினா கூட அதில் 30% அப்படின்னா 3,000 ரூபாய் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த 3,000 எடுத்து வச்சிடணும். உங்கள் சம்பளம் 7,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட செலவை பார்த்துக்கணும். சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். நான் வந்து இப்படி தான் என்னோட எக்ஸ்பென்சஸும் சேவிங்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இப்போது கமெண்ட்டில் பார்க்குறவங்க உங்களோட சம்பளமும் நீங்கள் அதில் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.